கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஒன்னா ரெண்டான்னு கேட்டேன், தவிர உண்டா இல்லையா நான் கேட்டேன். நான் அவன் என்ன பதில் சொல்ல முடியும்? அவன் மோட்சத்துக்கு போறானா நரகத்துக்கு போறான்னு யாருக்கு தெரியும்? மோட்சம் நரகம்னு கற்பனை பண்ணானே, அது உண்மையோ பொய்யோ? மோட்சம் நரகம்னு ரெண்டு சொன்னானே, அவன் இங்கே வந்து பரவாயில்லை காட்ட இருக்கிறது என்று சொன்னானே, அவன் இக வாழ்வை சுத்தப்படுத்த தான் சொன்னான். இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்து, இக வாழ்வை இந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். ஏய், இப்படி செஞ்சா நீ நரகத்துக்கு தாண்டா போவ, ஏன்னா அவன் நம்புவான் அது பாவம் என்று. நரகம்னு ஒண்ணு, அதுக்கு ஒரு படமும் போட்டு முன்ன கேலண்டர் அடிப்பான், செக்கில் ஒருத்தன் போட்டு ஆட்டுவான், எண்ணெயில போட்டு ஒருத்தன் வறுப்பான். குழந்தையிலிருந்து இதை உண்டாக்கிட்டுவான், அவன் யோகியனாவே இருப்பான். நாஸ்தியன் என்பவன் யாருன்னா, கோயில் என்பது ஒரு இருண்ட கூடாரம், எல்லாம் பொய்ன்னு சொல்றவனுக்கு பொண்டாட்டிட்டு எப்படி நம்பிக்கை வரும்? அதுவும் பொய் என்றுதானே வரும். எது எது உண்மை என்று நம்ப தொடங்குகிறானோ அந்த உண்மைகளை நம்ப சில கதைகள் இந்து மதத்தில் இழந்தன. மோசம் நரகம். சாமியார் போய் உட்கார்ந்து இருந்தார் திண்ணையில, ஒரு போனம் யோசிச்சு பார்த்தார், அது புரியல. அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருந்த வீட்டுக்காரி அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போறா நரகத்துக்கு போறான்னு பார்த்துட்டு வாடினா. அவன் பின்னாலேயே போயிட்டு வந்து சொன்னா, அம்மா இது மோசத்துக்கு தான் போகுதுன்னு. உன சாமியார் அவ காலில் விழுந்து கும்பிட்டான். மோசத்துக்கு போறா நரகத்துக்கு போறான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அதுக்கு அவன் சொன்னா, 4 பேர் பேசிட்டு போவான், ஐயோ புண்ணியவான் போயிட்டானே அப்படின்னு சொன்னா அது மோட்சத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். சனியம் பிடிச்சவன் தொலைஞ்சான் அப்படின்னு சொன்னா அது நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சாமி, மோட்சம் நரகங்கள். காலத்தில் ஒழுங்கா வாழணும் என்பதற்கு லௌகீக விஷயங்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் சொல்லி வைத்தது இந்து மதம். இது குடும்ப வாழ்க்கை உட்பட தாயை எல்லாத்துக்கும் வர சொல்றது இது ஒண்ணுதான், இந்து மதம் ஒன்றுதான். அன்பு, இரக்கம், வைராக்கியம். வாழ்க்கையில எத்தனை துறைகள் உண்டதை ஆத்திரப்பட்டவனுக்கு சமாதானம் கூறுறது இந்து மதம். இப்படி அடுத்தவன நடக்கணும்னு சொல்றது இந்து மதம். இந்த மதம் ஒண்ணுதான் எல்லா துறைகளிலேயும் கையை விரித்திருக்கிறது. ஒரு குழந்தை போய் வாடா ராஜா, நான் எந்த குழந்தையும் வந்துடும், வா சனியனே, நான் அதே வராது. அது யாராப்பா? நான் நீங்க கேளுங்க, அப்பனை பார்த்தது பூச்சாண்டிங்க, அது அப்பனையே பூச்சாண்டிங்க. அன்பா கூப்பிட்டு ஆடுங்க, நம்ம ஆட ராஜா அம்மாடி அம்மாடி அம்மாடியும் தூக்கிங்க, அது தானா வந்துடும். அதை கையிலேயே வச்சுட்டு இருக்க, அம்மா விட்டு நம்ம கையில தான் இருக்குது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல நான் வெறும் பழமொழியாட்டு இருக்கா, பிராவர்பா சொல்லுவாங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அன்பு என்பது என்ன? வேற ஒண்ணு வேண்டாம். அன்பு காட்டினால் அங்கே தெய்வம் வசமாகும், குழந்தை வசமாகும், இயக்கம் வேணும். இதெல்லாம் மதம் சொல்ல வேண்டிய வேலை அல்ல. இது மத போதகர்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய வியாக்கியானம். இது இரக்கம் வேணும். இறக்கம்னா புருஷன்கிட்டையும் இறக்கம் வேணும். பெண்டாட்டிக்கு குழந்தைகிட்டையும் இறக்கம் வேணும், புருஷன்கிட்டையும் இறக்கம் வேணும். குழந்தைய அடிக்கிற மாதிரி புருஷனையும் அடிக்க கூடாது. புருஷன் அழுத்து போய் நல்ல வேர்க்க விறுவிறுக்க உழைச்சி சம்பாதிச்சுட்டு 3 மணிக்கு வந்து வீட்டுல சாப்பிட உட்காரும் போது சாப்பாடு போட்ட உட்கார்ந்தா மனைவி எப்படி நடக்கணுங்கிறதுக்கே ஒரு பாட்டு இருக்கு. இல்லால் எப்படி நடக்கணும்னு. அதுக்கே இந்து தர்மத்தில் ஒரு வகை விதியே இருக்கு, ரூல் செக்ஷனே இருக்கு. அதுக்கு நம்பர் போடலாம், போட்டு 1-2 ஐபிசி மாதிரி இந்து மதத்துக்கு ஒரு செக்ஷன் போடலாம். வந்து உட்கார்ந்த உடனே வேர்வையை தொடச்சி விட்டு, அப்பதான் ஃபேன் கிடையாது, விசிறி விட்டு இலையை போட்டு சாதத்தை வச்சு உடனே இப்போ எல்லாம் என்ன பண்றான்னா முதல்ல உப்பு வைக்கிறான். அப்படி வைக்கக்கூடாது. முதல்ல உப்பு வச்சா அதோட சாப்பிட்டு எந்திரிச்சு போ, இனிமே வராதுன்னு அர்த்தம். முதல்ல சர்க்கரை வைக்கிறது தான் பழக்கம் இந்து தர்மத்துல. முதல்ல சர்க்கரையை வச்சு, அப்புறம் பருப்பை வச்சு, அப்புறம் நெய், அது இனிப்பு, இது வாசம், 2 வைக்கணும். வச்சு உட்கார்ந்து என்ன நம்ம இவ்வளவு சம்பாரிச்சாச்சு, ஏதோ இருக்கிறது போதும், ஏன் இப்படி ஊரெல்லாம் சுற்றி அலையிறீங்க, உடம்பே இழைச்சு போச்சு. அவன் இப்படி இருப்பான். ஆனாலும் கூட உடம்பே இழைச்சு போச்சு, ஏன் கஷ்டப்படுறீங்க, சாப்பிட்டு நிம்மதியா இருங்களேன், பார்த்த வேலை போதுமே அப்படி சொல்லி அவனுக்கு ஊட்டணும்னே ஒரு பாட்டு இருக்கு, விதி இருக்கு. இல்லால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சான்ஸ்கிரிட்லயே இருக்கு. நான் இந்த அர்த்தமில் இந்து மதத்தில் எழுதியிருக்கு. அந்த நேரத்தில் போய்
சாப்பாட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு டக்குன்னு தட்டையும் வச்சு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சினிமாவுக்கு போகணும்னு 3 மாசமா. யாரு கவனிக்கிறா? நீங்க வாட்டுக்கு ஊரை ஊரை சுத்திட்டு வாரீங்க, சாப்பிடுங்க. நான் என்ன மத்தவங்க மாதிரி நகையை கட்டினா பழைய கட்டினா ஒரு சினிமா பார்க்க அது கூட யோக்கியதெல்லாம் போச்சு. சாப்பிடுங்க. பெரிய பெரிய பணக்கார வீடுகள்ல எல்லாம் என்ன கேட்டாங்க. அந்த 3ஆம் ஆன்மனா வீட்டுல கூட போச்சு என்ன செய்ய சொல்லி காலால் நின்னாங்க. அங்க எல்லாமே கொடுத்தாங்க. என்ன பண்ணா நீங்க தள்ளிட்டாங்க. சாப்பிடுங்க. அவனுக்கு முன்னாலேயே இன்னொருத்தனை பத்தி அந்த வீட்டுல கொடுத்துட்டா நல்லா இருந்திருப்பேன். அவன் என்ன கதியாகும்? இறக்கம்ங்கிறது புருஷனிடமும் வேணும். புருஷன்கிட்ட எதை எதை எங்க எங்க கேட்கணுங்கிறதுக்கும் வருது. மனைவி கனவை எங்க புகழணுங்கிறதுக்கும் விதி இருக்கு. புகழ்றதுல கூட ஒரு விதி இருக்கு. நண்பர்களை காணாத இடத்துல புகழணும். நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல். நண்பனை காணாத இடத்துல போகணும். என்னுடைய ஃப்ரெண்டுக்கான ராமசாமி ரொம்ப நைஸ் சொல்லணும்னு சொல்லணும். அவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது நீ ரொம்ப அருமையான நண்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னமோ எதிர்பார்க்கிறான் போல் இருக்குன்னு. நேசரை காணாவிடத்தே நெஞ்சாரவே புகழ்தல். ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. வாத்தியார் இருக்காரு, என் வாத்தியார் ரொம்ப நல்லவர் சார், அற்புதமா கத்து கொடுத்தாருன்னு வெளியில சொல்லணும். அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவர்கிட்ட சொன்னா அவருக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துகிட்டு இருப்பாரு. வாசம் மனையாளை பஞ்சணையில். மனைவி எங்க போகணும்னா பஞ்சணையில தான் போகணும். உமாரி அழகு உண்டா, உமாரி குணம் உண்டா, இந்த ஊர்லயே உமாரி பொண்ணே கிடையாது இன்னும் சொல்லணும். அந்த நேரத்துக்காவது சொல்லிருக்கணும். இல்லைங்கன்னா அவருக்கு கோபம் வந்துடும். பஞ்சணையில் தான் சாப்பிட இல்லைன்னா சமையல் அறையில போய் உமாரி அழகு உண்டா, நான் உப்பை கொஞ்சம் கூட அள்ளி போட்டுருவான். மலையாளி பஞ்சணையில் மைந்தர் தமை நெஞ்சில். பிள்ளைய எப்ப பாராட்டணும்னா நெஞ்சுக்குள்ள பாராட்டணும். இப்ப இது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டாடான்ல 81, 91, 91 அதை